ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு சூப்பர்பான ஹோம்மேட் பீனட் பட்டர் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிச்சான ரெசிபி, பட் லோ காஸ்ட்டில் பண்ண போகிறோம். பொதுவாகவே நிலக்கடலையில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒமேகா 6 இருக்குது, ஃபேட் இருக்குது. ஃபேட்டுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து நமக்கு குட் கொலஸ்ட்ரால் தான். ஸோ நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் இதை வந்து சப்ஸ்டியூட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 150 கிராம் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட மெத்தட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் அல்லது கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 150 கிராம் நிலக்கடலையை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இது வறுத்த நிலக்கடலை தான், இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த பீனட் பட்டர் கலர் கிடைக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ஸ்கின் எல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதோட ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகி வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கோங்க. அந்த டவல் இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹேண்டை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் ஆஃப் ஆகி வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது மேலே இருக்கக்கூடிய தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தோல் இல்லாத 150 கிராம் நிலக்கடலை பருப்பை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ உப்பு வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1/4 டீஸ்பூன் போதுமானது. அவ்வளோதான். இதை வந்து இப்போ பல்ஸ் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தோட்டியும் ஃபுல்லாக மோட்டரை ஓட விட வேண்டாம், ஜஸ்ட் பல்ஸ் மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் இதை நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே தெரியும், நல்லா பவுடராக இருக்குது. நேரம் ஆக ஆக அப்படி கெட்டியாக மாறுது. பாருங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணவே கிடையாது. பட் இந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து எமிட் ஆகி வெளியில் வருது. பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதமாக ஆயிருக்கு. இது வந்து இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். மோஸ்ட்லி பீனட் பட்டர் வந்து சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட்டுக்காக, ஸ்வீட்னஸ்க்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை திரும்பி நல்லா கிரைண்ட் பண்ணணும். அப்பப்போ இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நிலக்கடலைக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, மற்ற எந்த எண்ணெயும் ஆட் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி கடலெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து வந்து மிக்சியை ஓட்ட வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகி மோட்ரு ஸ்டாப் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் விட்டு அரைங்க. பாருங்கள், நேரம் ஆக ஆக அதுவாகவே கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜுக்கு மாறுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்ல லிக்யூடாக இப்போ ஆகுது. இதுதான் பீனட் பட்டரோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்மூத் அண்ட் சில்கியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பீனட் பட்டரை வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் மாற்றிட்டு வெளியில் வச்சே ஒரு 4 or 5 days வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது டைட் ஆகிடும். பட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பீனட் பட்டர் வந்து ப்ரெட்டோட சாண்ட்விச்சோட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கான ரெசிபீஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. நம்ம இந்த லிக்யூடாக விடும்போது இந்த மாதிரி வரணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் அழகாக வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. இதை வந்து ரிச் நியூட்ரியன்ட் லோ காஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கடையில் போய் 250 கிராம் பீனட் பட்டர் வாங்கினோம் அப்படின்னா நம்ம 120 125 ருபீஸ் வரை மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா 30 to 40 ருபீஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்தளவு ரொம்ப ரிச் அண்ட் லோ காஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.